காத்திருக்க என்னை வந்தீரையா. உந்தன் பாதத்திலே காத்திருக்க என்னை வந்தீரே. என்னை அழைத்தீரே, தொட்டீரே, சுகம் தந்தீரே. என்னை அழைத்தீரே, தொட்டீரே, சுகம் தந்தீரே. ஜீவித்திட என்னை பிரித்தீரே. உமக்காக ஜீவித்திட என்னை பிரித்தீரே. உந்தன் கரங்களினால் வணங்கீரே, உம்மை சேவித்திட. உந்தன் கரங்களினால் வணங்கீரே, உம்மை சேவித்திட. என்னை அழைத்தீரே, தொட்டீரே, சுகம் தந்தீரே. என்னை அழைத்தீரே, தொட்டீரே, சுகம் தந்தீரே. நேரத்திலே சுகம் தந்து தனிமையான நேரங்களில் கண்ணீரை துடைத்தீரே. தனிமையான நேரங்களில் கண்ணீரை துடைத்தீரே. என்னை அழைத்தீரே, தொட்டீரே, சுகம் தந்தீரே. என்னை அழைத்தீரே, தொட்டீரே, சுகம் தந்தீரே. ಎಷ್ಟೋ ಜನರು ಬಂದು ದೇವರ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು நீங்களும் இருக்கிறவர்களாய் இருந்தால், ನೀವು ಸಹ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇರುವವರಾಗಿದ್ದರೆ நீங்களும் கண்ணூருக்கு வந்து தேவனுடைய வசனத்தை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ನೀವು ಸಹ ಕಣ್ಣೂರಿಗೆ ಬಂದು ದೇವರ ವಚನ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದು
வசனம். ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದು ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து மகிமையை அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ಯೋಹಾನ 2ನೇ ವಚನ. ಯೇಸು ಈ ಮೊದಲನೆಯ ಸೂಚಕ ಕಾರ್ಯವನ್ನು ಗಲಿಲಾಯದ ಕಾನಾ ಊರಿನಲ್ಲಿ ಮಾಡಿ ತನ್ನ ಆತನಲ್ಲಿ ನಂಬಿದರು. அவரிடத்தில் வைத்தார்கள். ಆತನಲ್ಲಿ இந்த சம்பவத்தை அற்புதம் என்று சொல்லுகிறோம். ನಾವು ಅದ್ಭುತ ಎಂಬುದಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் இந்த சம்பவத்தை அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். ಯೋಹಾನನು ಈ ಸಂಭವವನ್ನು ಸೂಚಕವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அடையாளத்திற்கும் அற்புதத்திற்கும் ಅದ್ಭುತಕ್ಕೂ ಮತ್ತೆ ಸೂಚಕ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? அடையாளம் என்பது ಸೂಚಕ ಕಾರ್ಯ அந்த சம்பவத்தை தாண்டி வேறு ஒரு உண்மையை ಸಂಭವಕ್ಕೆ ಬೇರೆ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. திரும்பவும் சொல்கிறேன். ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳ್ತೇನೆ. ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಅಂತ அந்த சம்பவத்தை தாண்டி வேறு ஒரு வெளிப்படுத்துகிறது. ಬೇರೆ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸುತ್ತದೆ. புதிய ஏற்பாடு ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ அடையாளம் ಅದ್ಭುತಗಳು ಮತ್ತೆ சுகம் தந்தீரே என்னை அழைத்தீரே தொட்டீரே சுகம் தந்தீரே. ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ பரலோகத்தை பூலோக மக்கள் தேவ சத்தியத்தின் ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது. ಪರಲೋಕವನ್ನು ತೆಗೆದು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಜನರಿಗೆ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அடையாளம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது ನಾವು As the world battles with fear and uncertainty, now more than ever before is the time to be rooted and grounded in the truth of God's Word. Full Gospel Assembly of God Church presents Bible Doctrine with Reverend Paul Thangaya. Discover treasures inside God's Word. Be strengthened 7 to 8 p.m. in English. Bible Doctrine. Join us and be blessed. ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಈ ಒಳ್ಳೆಯ ದಿವಸಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುತ್ತೇವೆ. நேற்று நம்முடைய ஆலயத்தில் நடந்த ராபோஜன அபிஷேக விடுதலை ஆராதனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். ನೆನ್ನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದಿರುವ ಕರ್ತನ ಭೋಜನ ಮತ್ತು
ದಿವಸದಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಜನರು ಬಂದು ಇಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದರು. நாங்கள் வாரம் முழுவதும் போதகர்மார், எல்டர்ஸ், லீடர்ஸ் எல்லாருமாய் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவர் ஜெபத்தை உண்மையாய் கேட்கிற தேவன். ಈ ಇಡೀ ವಾರ ನಾವೆಲ್ಲ ಬೋಧಕರು, ಎಲ್ಡರ್ಸ್, ನಾಯಕರು ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದೇವರು ನಿಜವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அநேக மக்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ಅನೇಕ ಜನರಿಗೆ ದೇವರು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அதை நீங்கள் இப்பொழுது நம்முடைய மீடியா அவர்கள் உங்களுக்கு போட்டு காண்பிப்பார்கள். ಅದನ್ನು ನಮ್ಮ ಮೀಡಿಯಾ ನಿಮಗೆ ಹಾಕಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ எத்தனை மக்கள் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று. ಎಷ್ಟು ಜನರು ಬಂದು ದೇವರ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ. நீங்களும் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறவர்களாய் இருந்தால், ನೀವು ಸಹ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇರುವವರಾಗಿದ್ದರೆ, நீங்களும் கண்ணூருக்கு வந்து தேவனுடைய வசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ನೀವು ಸಹ ಕಣ್ಣೂರಿಗೆ ಬಂದು ದೇವರ ವಚನವನ್ನು ಮತ್ತು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறது யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದು ಯೋಹಾನಿಗೆ ಬರೆದಿರುವ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ಯೋಹಾನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಯೇಸು ಈ ಮೊದಲನೆಯ ಸೂಚಕ ಕಾರ್ಯವನ್ನು ಗಲಿಲಾಯದ ಕಾನಾ ಊರಿನಲ್ಲಿ ಮಾಡಿ ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿದನು ಮತ್ತು ಆತನ ಶಿಷ್ಯರು ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು. சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ಶಿಷ್ಯರು ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು. இந்த சம்பவத்தை நாம் அற்புதம் என்று சொல்லுகிறோம். ಈ ಸಂಭವವನ್ನು ನಾವು ಅದ್ಭುತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனால் யோவான் இந்த சம்பவத்தை அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். ಆದರೆ ಯೋಹಾನನು ಈ ಸಂಭವವನ್ನು ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அடையாளத்திற்கும் அற்புதத்திற்கும் என்ன வித்தியாசம்? ಅದ್ಭುತಕ್ಕೂ ಮತ್ತು ಸೂಚಕ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? அடையாளம் என்பது ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಎಂಬುದು அந்த சம்பவத்தை தாண்டி வேறு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. ಸಂಭವವನ್ನು ಮೀರಿ ಬೇರೆ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. திரும்பவும் சொல்லுகிறேன், ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೇನೆ, அடையாளம் என்பது ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳುವುದು அந்த சம்பவத்தை தாண்டி வேறு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. ಆ ಸಂಭವವನ್ನು ಮೀರಿ ಬೇರೆ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. புதிய பழைய ஏற்பாடுகளிலே ಹೊಸ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಗಳಲ್ಲಿ அடையாளம், அற்புதங்கள் என்பவைகள்
ಅದ್ಭುತಗಳು ಮತ್ತೆ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ பரலோகத்தை திறந்த பூலோக மக்களுக்கு தேவ சத்தியத்தின் ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது. ಪರಲೋಕವನ್ನು ತೆಗೆದು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಜನರಿಗೆ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அடையாளம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது ನಾವು ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ அந்த அடையாளத்தின் மூலமாய் நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். ಆ ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதனால்தான் யோவான் இந்த சம்பவத்தை அற்புதம் என்று சொல்லாமல் ஒரு அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். ಆ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದರಿಂದನೇ ಯೋಹಾನನು ಈ ಸಂಭವವನ್ನು ಅದ್ಭುತ ಅಂತ ಹೇಳದೆ ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம். ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சிருஷ்டிப்பின் சம்பவத்தில் வெளிச்சத்தை ஒரு அடையாளமாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். ಸೃಷ್ಟಿಯ ಸಂಭವದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನ ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿದರು ಅಂತ ನೋಡುತ್ತೇವೆ. சிருஷ்டிப்பின் சம்பவத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார். அதை ஆண்டவர் ஒரு அடையாளமாக ஏற்படுத்துகிறார். ಸೃಷ್ಟಿಯ ಸಂಭವದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದರು ಬೆಳಕು ಉಂಟಾಗಲಿ ಅಂತ. ಅದನ್ನು ಆ ಬೆಳಕನ್ನು ದೇವರು ಒಂದು ಗುರುತಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13 17 பார்க்கிறோம். ಆದಿಕಾಂಡ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ಮತ್ತೆ 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஜலப்பிரளயத்தில் வானவில் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக காணப்படுகிறது. ಆ ಜಲ ಪ್ರವಾಹದಲ್ಲಿ ಮುಗಿಲು ಬಿಲ್ಲೆ ಒಂದು ಗುರುತಾಗಿತ್ತು ಅಂತ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இனிமேல் நான் மீண்டும் உயிர்களை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇನ್ಮೇಲೆ ನಾನು ಜೀವರಾಶಿಗಳನ್ನು ಅಳಿದು ಹಾಕುವುದಿಲ್ಲ. அவர் சொல்லுகிறார், இந்த வானவில் அதற்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಮುಗಿಲು ಬಿಲ್ಲೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಗುರುತಾಗಿರುತ್ತದೆ. வேற சம்பவங்களை நாங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ಬೇರೆ ಸಂಭವಗಳನ್ನು ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದರೆ அநேக காரியங்களை நாங்கள் வேதத்தில் ஒரு அடையாளமாக ஆண்டவர் எங்களுக்கு காண்பிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡುವುದನ್ನು ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம், ವಿಮೋಚನ ಕಾಂಡ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ, உபாகமம் 4:34வது வசனம், ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಚನ, 6:22வது வசனம், 6ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ, அதே அதிகாரத்தில் 7:19வது வசனம், ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲೇ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ, 26:8, 26:8, 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 34ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. இந்த வசனங்கள் எல்லாம் எந்த அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறது? ಈ ವಚನಗಳೆಲ್ಲವೂ ನಮಗೆ ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக அநேக வாதைகளை ஆண்டவர் எகிப்தியருக்கு அனுப்பினார். அந்த வாதைகள் எல்லாம் ஒரு அடையாளமாக ஆண்டவர் செய்த ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲು ದೇವರು ಅನೇಕ ಬಾಧೆಗಳನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. ಅದನ್ನು ದೇವರು ಆ ಬಾಧೆಗಳನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எரேமியா 32:20-21, ಯೆರೆಮೀಯನಿಗೆ ಬರೆದಿರುವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 20-21. அப்ப இந்த பகுதிகள் எல்லாம் வசனங்களை எல்லாம் நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது
இவைகள் எல்லாம் ஆண்டவர் அவர் செய்ய போற பெரிய காரியத்திற்கு ஒரு அடையாளமாக இவைகளை ಆಂಡವರ್ வெளிப்படுத்தினார். ಈ ವಚನಗಳೆಲ್ಲವನ್ನು ನಾವು ಓದಿದಾಗ ದೇವರು ಮಾಡುವ ಮಹದಾದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ದೇವರು ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಈ ಸಂಭವಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எல்லாரும் நாங்கள் எலியாவை குறித்து எல்லாருக்கும் அதிகமாக தெரிகின்றது. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ಎಲಿಯನ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆனால் எலியாவின் வாழ்க்கையில் அடையாளம் என்கிற வார்த்தையை நாங்கள் பார்ப்பதில்லை. ಆದರೂ ಸಹ ಎಲಿಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ತರ ಗುರುತು ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ನಾವು ನೋಡುವುದೇ ಇಲ್ಲ. எலியா தீர்க்கதரிசி அந்த பலிபீடத்தை அவர் சமைப்படுத்தி அங்கு அவர் ஒரு பெரிய பலியை வைத்து ஜபிக்கும் பொழுது அவர் ஜபித்தார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவன் என்று ஊழியர்கள் மற்றவர்கள் எல்லாம் அறியும்படிக்கு நீர் சொன்னபடி இந்த வார்த்தையை நான் செய்தேன் என்று சொல்லி அவர் ஜபிக்கிறார். ಏಲಿಯಾ ಪ್ರವಾದಿ ಹೀಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದರು. ಸಂಧ್ಯಾ ನೈವೇದ್ಯದ ಹೊತ್ತಿಗೆ ಪ್ರವಾದಿಯಾದ ಎಲಿಯನು ವೇದಿಯ ಹತ್ತಿರ ಬಂದು, ಅಬ್ರಹಾಂ, ಈಸಾಕ್, ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರೇ, ಯೆಹೋವನೇ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. நீரே தேவன் என்று இந்த மக்கள் அறிவதற்காக நீர் வானத்திலிருந்து அந்த அக்கினியை அனுப்பும். ನೀನೊಬ್ಬನೇ ದೇವರು, ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಈ ಜನರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ನೀನು ಆಕಾಶದಿಂದ ಆ ಅಗ್ನಿಯನ್ನು ಕಳಿಸಿಕೊಡು ಎಂದು ಹೇಳಿದನು. அந்த அக்கினி என்னவாயிற்று? ஒரு அடையாளமாயிற்று. ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தின் அடையாளமாக அது மாறினது. ಆ ಆಕಾಶದಿಂದ ಬಂದಿರುವ ಬೆಂಕಿ ಏನಾಗಿತ್ತು? ದೇವರು ಮಾಡಿದ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯದ ಒಂದು ಗುರುತಾಗಿ, ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಅದು ಮಾರ್ಪಡ್ತು. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 ಅರಸುಗಳು 18ನೇ ಅಧ್ಯಾಯ 36-37 ವಚನಗಳನ್ನು ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಓದುತ್ತೇನೆ. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ಸಂಧ್ಯಾ ನೈವೇದ್ಯದ ಹೊತ್ತಿಗೆ ಪ್ರವಾದಿಯಾದ ಎಲಿಯನು ವೇದಿಯ ಹತ್ತಿರ ಬಂದು, ಅಬ್ರಹಾಂ, ಈಸಾಕ್, ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರೇ, ಯೆಹೋವನೇ, ನೀನ್ ಒಬ್ಬನೇ ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರಾಗಿರುತ್ತಿ ಎಂಬುದನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಸೇವಕನಾಗಿರುತ್ತೇನೆಂಬುದನ್ನು ಇದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಅಪ್ಪಣೆಯ ಮೇರೆಗೆ ಮಾಡಿದೆನೆಂದು ಈ ಹೊತ್ತು ತೋರಿಸಿಕೊಡು. ಕಿವಿಗೊಡು ಯೆಹೋವನೇ, ಕಿವಿಗೊಡು. ಯೆಹೋವನಾದ ನೀನೊಬ್ಬನೇ ದೇವರು, ಈ ಜನರ ಮನಸ್ಸನ್ನು ನಿನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವವನು ಆಗಿರುತ್ತಿ ಎಂಬುದನ್ನು ಇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. அவர்கள் எலியா ஜெபித்த உடனே ஆண்டவர் அக்கினியை அனுப்பினார். ಎಲಿಯನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ ದೇವರು ಬೆಂಕಿಯನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟರು. அப்ப அங்கிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிற்று? ಹಾಗಿದ್ದರೆ ಅಲ್ಲಿದ್ದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಏನಾಯಿತು? அவர்தான் உண்மையான யெகோவா தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். ಆತನೇ ನಿಜವಾದ ಯೆಹೋವನಾದ ದೇವರು ಎಂಬುವ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. அதே போலதான் 2ஆம் அதிகாரம் யோவான் 11ஆம் வசனத்தில் கானானூர் அற்புதத்திற்கு பிறகு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று
வேதம் சொல்லுகிறது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಯೋಹಾನನಿಗೆ ಬರೆದಿರುವ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಆತನ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ ಮೇಲೆ ಶಿಷ್ಯರು ಆತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟರು. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆண்டவர் உண்மையான தேவன் என்று ஒரு அடையாளமாக மாறுகிறது. ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿದಾಗ ಅದು ದೇವರು ಸತ್ಯವಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಇರುತ್ತದೆ. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ராஜாவின் மனுஷனின் மகனை குணமாக்கிய 2வது அற்புதத்தில் அடையாளத்திற்கும் விசுவாசத்திற்கும் உள்ள தொடர்பை பார்க்கிறோம். ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಆ ರಾಜನ ಮನುಷ್ಯನ ಮಗನನ್ನು ಸ್ವಸ್ಥತೆ ಹೊಂದಿರುವ ಸೂಚಕ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಆ ವಿಶ್ವಾಸಕ್ಕೂ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த ராஜாவின் மனுஷனின் மகன் வந்து இயேசுவிடம் கேட்ட கேள்வியே, என் மகனை நீ சுகமாக்கும் என்று கேட்ட பொழுது அவன் ஒரு விசுவாசத்தோடு கேட்கிறான். அந்த விசுவாசத்தில் கேட்டபடியினால் ஆண்டவர் அடையாளமாக அவர் உண்மையானவர் என்று ஒரு அற்புதத்தை செய்கிறார். ಆ ರಾಜನ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬಂದು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಕೇಳುತ್ತಾನೆ. ಆ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ ಅದನ್ನು ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. நாங்கள் யோவான் புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ಯೋಹಾನ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾವು ಓದಬೇಕಾದರೆ இந்த புஸ்தகத்தில் 7 அடையாளங்கள் என்று யோவான் எழுதியிருக்கிறார். ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 7 ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ಯೋಹಾನನು ಬರೆದಿದ್ದಾನೆ. 7 என்று அவர் குறிக்காவிட்டாலும் யூதர்களின் சிந்தனையின்படி 7 என்ற நம்பர் ஒரு முழுமையை குறிக்கிறது. ಯೋಹಾನನು 7 ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಲಿಲ್ಲ ಅಂದರೂ ಸಹ ಯಹೂದ್ಯರಿಗೆ ಆ 7ನೇ ಇರುವ ಆ ನಂಬರು ಅದು ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗುರುತಾಗಿದೆ. ಕಂಪ್ಲೀಟ್ ನಂಬರ್, ಅದು ஒரு முழுமையான நம்பராக ஒரு இலக்காக காணப்படுகிறது. ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ನಂಬರ್ ನಮಗೆ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறோம், யோவான் புஸ்தகத்தில் காணப்படுகிற 7 அடையாளங்கள் யாவைகள். ಇದ ನಂತರ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಯೋಹಾನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಡೆದಿರುವ 7 ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುವು. ஒன்றொன்றாய் எழுதிக் கொள்ளுங்கள், ಒಂದೊಂದಾಗಿ ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. யோவான் 2ஆம் அதிகாரம் 1 11 வசனங்களில் கானானூர் திருமணத்தில் திராட்சரசத்தை அவர் உண்டு பண்ணினது ஒரு அடையாளமாக யோவான் எழுதியிருக்கிறார். ಯೋಹಾನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1-11 ವಚನಗಳಲ್ಲಿ ಈ ಕಾನಾ ಊರು ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದ್ರಾಕ್ಷ ರಸವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದನ್ನು ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் 4ஆம் அதிகாரம் 46 54 வசனங்களில் ராஜாவின் மனுஷன் அவனுடைய மகனுக்கு சுகத்தை இயேசு கொடுத்தார், அது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ಯೋಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 46-54 ವಚನಗಳಲ್ಲಿ ರಾಜನ ಮನುಷ್ಯನ ಮಗನಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೊಟ್ಟಿರುವ ಸ್ವಸ್ಥತೆಯ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் 5ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களில் வியாதியான மனுஷனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், அது ஒரு அடையாளமாக யோவான் எழுதியிருக்கிறார். ಯೋಹಾನ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1-9 ವಚನಗಳಲ್ಲಿ ಒಂದು ರೋಗ ಪೀಡಿತ ಇದ್ದ ಮನುಷ್ಯನಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು, ಅದನ್ನು ಯೋಹಾನು ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. 38 வருடங்கள் என்ன அவன் அந்த இடத்துல படுத்து கிடந்தான், யாருமே உதவி செய்ய முடியாமல். ஆனால் இயேசு அங்க போய் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், அது ஒரு அடையாளமாக
யோவான் எழுதியிருக்கிறார். 38 ವರ್ಷಗಳು ಆ ಮನುಷ್ಯನು ಅಲ್ಲೇ ಬಿದ್ದಿದ್ದನು, ಯಾರು ಆತನಿಗೆ ಯಾವ ಸಹಾಯವೂ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೋಗಿ ಆತನಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ಅದನ್ನು ಯೋಹಾನ ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. யோவான் 6ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களில் இயேசு 5000 பேரை போஷித்ததை ஒரு அடையாளமாக எழுதியிருக்கிறார். ಯೋಹಾನು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1-14 ವಚನಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ 5000 ಜನರಿಗೆ ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟು ಪೋಷಿಸಿದ ಬಗ್ಗೆ ಯೋಹಾನು ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. யோவான் 6ஆம் அதிகாரம் 15-21 வசனங்களில் கடலின் மேல் இயேசு நடந்ததை அடையாளமாக காணப்படுகிறது. ಯೋಹಾನ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 15-21 ವಚನಗಳಲ್ಲಿ ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆದಿರೋ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் 9ஆவது அதிகாரம் 1-34 வசனங்களில் குருடனுக்கு பார்வையை கொடுத்ததையும் அடையாளமாக எழுதியிருக்கிறார். ಯೋಹಾನ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1-34 ವಚನಗಳಲ್ಲಿ ಕುರುಡನಿಗೆ ದೃಷ್ಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னொரு பெரிய ஒரு அடையாளத்தை நாங்கள் பார்க்கிறோம் வேதத்தில். ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ಸೂಚಕ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. யோவான் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ಯೋಹಾನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. யாரும் சொல்ல முடியுமா? ಯಾರಾದರೂ ಹೇಳಬಹುದಾ? யோசித்து பாருங்கள். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. யோவான் 11-38 வசனங்களில் லாசருவை உயிரோடு எழுப்புறதும் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ಯೋಹಾನ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 38-44 ವಚನಗಳಲ್ಲಿ ಲಾಜರುವನ್ನು ಜೀವಂತವಿಂದ ಎಬ್ಬಿಸುವುದರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நாங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு அடையாளம் என்றால் இந்த அற்புதத்தை விட இதற்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருப்பது என்பதை எங்களுக்கு காண்பிக்கிறது. ಈ ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವ ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲವೂ ಒಂದು ಅದ್ಭುತಕ್ಕಿಂತಲೂ ಇದಕ್ಕೆ ಬೇರೆ ಒಂದು ಅರ್ಥ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದೆ. எல்லாருமாய் சேர்ந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಯೋಹಾನಿಗೆ ಬರೆದಿರುವ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಓದೋಣ. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ, ಆ ವಾಕ್ಯವೆಂಬವನು ನರ ಅವತಾರ ಎತ್ತಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದನು. ನಾವು ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿದೆವು. ಆ ಮಹಿಮೆಯು ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಬಂದ ಒಬ್ಬನೇ ಮಗನಿಗೆ ಇರತಕ್ಕ ಮಹಿಮೆ. ಆತನು ಕೃಪೆಯಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ತುಂಬಿದವನಾಗಿದ್ದನು. திரும்பவும் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி, எது அந்த வார்த்தை? ಆ ವಾಕ್ಯ ಎಂಬವನು ನರ ಅವತಾರ ಎತ್ತಿ, ಯಾವುದು ಆ ವಾಕ್ಯವು ಮಾಂಸವಾಗಿ ಮಾರಲ್ಪಟ್ಟಿತು. அந்த வார்த்தைக்கு பேர் என்ன? கிரீக்ல லோகோஸ். ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನು? ಲೋಗೋಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ಆ ವಾಕ್ಯವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ನಾವು ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿದೆವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அப்படி என்றால் பிதாவினுடைய மகிமையை முழுதுமாக நாங்கள் குமாரனில் பார்க்கிறோம். ಆ ಮಹಿಮೆಯು ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಬಂದ ಒಬ್ಬನೇ ಮಗನಿಗೆ ಇರತಕ್ಕ ಮಹಿಮೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹಾಗಿದ್ದರೆ ತಂದೆಯಾದ ದೇವರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಮಹಿಮೆಯು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ಕುಮಾರರನಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. பழைய ஏற்பாட்டில் நாங்கள் இந்த வார்த்தையை பார்க்கிறோம், மகிமை, ஆண்டவருடைய மகிமை. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಈ ಶಬ್ದ ಮಹಿಮೆ, ದೇವರ ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆங்கிலத்தில் glory of God.
ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಗ್ಲೋರಿ ಆಫ್ ಗಾಡ್, ದೇವರ ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. நான் இன்றைக்கு காலையில் ஜெபத்துக்கு வந்த பொழுது இந்த glory of God என்ற வார்த்தையை வைத்து அடுத்த வாரம் ஒரு செய்தி கொடுக்கலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದಾಗ ಗ್ಲೋರಿ ಆಫ್ ಗಾಡ್, ದೇವರ ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡೋಣ ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அப்ப இந்த மகிமை யாருக்கு ஒப்பிடப்படுகிறது? ಹಾಗಿದ್ರೆ ಈ ಮಹಿಮೆ ಯಾರಿಗೆ ಹೋಲಿಸಲ್ಪಡುತ್ತದೆ? பிதாவாகிய தேவனுக்கு இந்த மகிமை ஒப்பிட்டு கூறப்படுகிறது. ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಈ ಮಹಿಮೆ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அநேக வசனங்களை ஒரே புஸ்தகம் யாத்ராமத்தில் இருந்து தரப்போகிறேன். அதனால நீங்கள் அந்த சாப்டர்ஸை, அதிகாரங்களை எழுதி வசனங்களை எழுதிக் கொள்ளுங்கள். ಅನೇಕ ವಚನಗಳನ್ನು ವಿಮೋಚನಾ ಕಾಂಡದಿಂದ ನಾನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆದುದರಿಂದ ನೀವು ಎಲ್ಲದನ್ನು ಗುರುತು ಮಾಡಿ ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. எல்லா வசனங்களும் யாத்ராமத்திலிருந்து நான் சொல்ல போறேன் தேவனுடைய மகிமையை குறித்து. ದೇವರ ಮಹಿಮೆಯ ಕುರಿತು ಎಲ್ಲ ವಚನಗಳನ್ನು ವಿಮೋಚನ ಕಾಂಡದ ಪುಸ್ತಕದಿಂದ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 4-7 வசனங்கள். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 4-17 ವಚನಗಳು. 16ஆம் அதிகாரம் 7-10. 16ನೇ ಅಧ್ಯಾಯ 7-10. 24ஆம் அதிகாரம் 16-17. 24ನೇ ಅಧ್ಯಾಯ 16 ಮತ್ತೆ 17. 29வது அதிகாரம் 43வது வசனம். 29ನೇ ಅಧ್ಯಾಯ 43ನೇ ವಚನ. 33-18-22 ವಚನங்கள். 33ನೇ ಅಧ್ಯಾಯ 18-22 ವಚನಗಳು. 40வது அதிகாரம் 34வது வசனம். 40ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಚನ. இதெல்லாம் யாத்ராமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ಇದು ಎಲ್ಲವೂ ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு வசனம் லேவியராகமம் 9வது அதிகாரம் 6வது வசனமும் 23வது வசனத்தையும் எழுதிக் கொள்ளுங்கள். ಇನ್ನೊಂದು ವಚನ ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. ಇದು ಯಾಜಕ ಕಾಂಡ ಪುಸ್ತಕದಿಂದ ಇದೆ. 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6 ಮತ್ತು 23 ವಚನಗಳು. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த மகிமை யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு. அந்த தேவனுடைய மகிமையை இயேசுவின் மூலமாய் நாங்கள் பார்க்கிறோம். ಹಾಗಿದ್ದರೆ ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ನೋಡುತ್ತೀವಿ ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ. ಇದು ಯಾರಿಗೆ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ? ಇದು ಕರ್ತನಾದ, ಇದು ಯೆಹೋವ ದೇವರಿಗೆ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆ ಮಹಿಮೆ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. இதை எழுதிக் கொள்ளுங்கள். ಇದನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. இயேசு கிறிಸ್ತನು இவ்விதமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது, ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕಾದರೆ தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறார். ತನ್ನ ದೈವತ್ವವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. எழுதிக் கொள்ளுங்கள். ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. இயேசு ಕ್ರಿಸ್ತನು இவ்விதமாக ಈ ತರದಲ್ಲಿ தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது, ತಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನು ತೋರಿಸಿಕೊಡಬೇಕಾದ್ರೆ தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறார். ತಮ್ಮ ದೈವತ್ವವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் நாங்கள் யோவானில் பார்ப்பது எது, என்னத்திற்காக? ಹಾಗಿದ್ದರೆ ನಾವು ಯೋಹಾನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುವ ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಏನಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ? நான் தொடக்கத்தில் உங்களுக்கு சொன்னேன். ನಾನು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ, அடையாளங்கள் என்றால் ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಎಂದರೆ ஏதோ ஒரு காரியத்தை எங்களுக்கு காட்டுகிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அப்ப இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்கே இந்த அடையாளங்களின் நோக்கமாக இருக்கிறது. ಹಾಗಿದ್ದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ಕುಮಾರನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗುರುತನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. திரும்பவும் சொல்லுகிறேன், ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೇನೆ, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்கே இந்த அடையாளங்களின் நோக்கமாக இருக்கிறது. ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳ
ಒಂದು ಗುರುತು, ಅದರ ಪ್ರಯೋಗ ಏನಪ್ಪಾ ಅಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ಕುಮಾರನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗುರುತಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. அப்படி என்றால் ಹಾಗಿದ್ದರೆ ஒவ்வொரு முறையும் நாங்கள் இயேசுவின் அற்புதங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது, ಪ್ರತಿಯೊಮ್ಮೆ ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಓದಬೇಕಾದರೆ இவர்தான் தேவகுமாரன் என்று நாங்கள் அறிய வேண்டும். ಇವರೇ ದೇವರ ಕುಮಾರನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஓ, இயேசுவிட்ட வந்தா அற்புதம் செய்வார் இல்ல, அவர் நாங்கள் அற்புதத்தை மட்டும் எதிர்பார்க்காமல் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இவர்தான் தேவகுமாரன் என்று அறிவதற்காக தான் யோவான் இவைகளெல்லாம் அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். ಓ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಯ ಹೋದರೆ ನಮಗೆ ಅದ್ಭುತ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ ಬಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಈ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿರುವ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ದೇವರ ಕುಮಾರನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಈ ಯೋಹಾನನು ಸೂಚಕ ಕಾರ್ಯವಾಗಿ ಇದನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. யோவான் 2ஆம் அதிகாரம் 23 25 வசனங்களை எழுதிக் கொள்ளுங்கள். ಯೋಹಾನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 23 25 ವಚನಗಳನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. யோவான் 4:48, ಯೋಹಾನ 4:48, யோவான் 6:26. ಯೋಹಾನ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನ. இந்த அடையாளங்கள் எல்லாம் ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲವೂ விசுவாசத்தை தூண்டுவது மட்டுமல்ல, சுவிசேஷத்தின் நோக்கமாகவும் காணப்படுகிறது. ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲವೂ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಈ ಸುವಾರ್ತೆಯ ಅದು ಒಂದು ಯೋಜನೆಯಾಗಿ ಗುರಿಯಾಗಿ ಇದೆ. யோவானில் பார்க்கிற அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை தூண்டுவது மாத்திரமல்ல, அதுதான் சுவிசேஷகத்தின் நோக்கமாக ಕಾಣப்படுகிறது. ಯೋಹಾನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವ ಎಲ್ಲ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಈ ಸುವಾರ್ತೆಯ ಗುರಿಯಾಗಿಯೇ ಇದೆ. ಅದು வாசியுங்கள், ಓದಿಕೊಳ್ಳೋಣ. யோவான் 20:31. ಯೋಹಾನ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನ. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவென்று நீங்கள் விசுவாசிக்கும் படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ಯೋಹಾನ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಆದರೆ ಯೇಸು ದೇವಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನೆಂದು ನೀವು ನಂಬುವಂತೆಯೂ ನಂಬಿ ಆತನ ಹೆಸರಿನ ಮೂಲಕವಾಗಿ ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆಯೂ ಇವೆಲ್ಲ ಬರೆದಿದೆ. எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும் படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ಮತ್ತೊಮ್ಮೆ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಆದರೆ ಯೇಸು ದೇವಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನೆಂದು ನೀವು ನಂಬುವಂತೆಯೂ ನಂಬಿ ಆತನ ಹೆಸರಿನ ಮೂಲಕವಾಗಿ ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆಯೂ ಇಷ್ಟೆಲ್ಲ ಬರೆದಿದೆ. இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை பார்க்கிற எல்லாரும் அவரை விசுவாசிப்பதில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಮತ್ತು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುವ ಜನರು ಎಲ್ಲರೂ ಸಹ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ. எழுதிக் கொள்ளுங்கள், ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. யோவான் 5, ಯೋಹಾನ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 10-18 ವಚನங்கள். 10-18 ವಚನಗಳು. யோவான் 9, ಯೋಹಾನ 9 13-34 ವಚನங்கள். 13-34 ವಚನಗಳು. யோவான் 11, ಯೋಹಾನ 11 45-57 வசனங்கள். 45-57 ವಚನಗಳು. இவைகளெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ನೋಡಬೇಕಾದರೆ விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது. ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ
ವಿಶ್ವಾಸ ಇಡದೇ ಇರುವವರಿಗೂ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. எதற்காக? ಏತಕ್ಕೆ? யூதர்கள், யூத அதிகாரிகள், பாரசீஸ், சதுசீஸ், ஸ்கிரைப்ஸ், இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை காண்பிப்பதற்காக உழைத்தவர்கள். ஆனால் இயேசுவுக்கு பெயர் வருகிறதை அவர்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்ட அடையாளங்கள் செய்ய முடியாதபடியினால் இயேசு செய்த அடையாளங்களை, அற்புதங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಯಹೂದ್ಯರು, ಫರಿಷ್ಯರು, ಸದಸ್ಯರು, ಇತರ ನಾಯಕರು ಎಲ್ಲರೂ ಅವರು ಒಂದು ಹೆಸರಿಗಾಗಿ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು, ಅತಿಶಯಗಳನ್ನು ಅವರಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಲಿಲ್ಲ. ಆದುದರಿಂದ ಅವರು ಏನು ಮಾಡಿದರು? ನಂಬಲಿಲ್ಲ. அவர்களுடைய செல்வாக்கு குறைந்திடும் என்று யோசித்து அவர்கள் இந்த அற்புதங்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசிக்கவில்லை. ಅವರ ಪ್ರಾಬಲ್ಯ ಕಡಿಮೆ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಂಬಲೂ ಇಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸಹ ನಂಬಲಿಲ್ಲ. ஆனாலும் சில யூதர்கள் யோவான் 11:45 படி அவர்கள் விசுவாசித்தார்கள். ಆದರೆ ಯೋಹಾನ ಬರೆದಿರುವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಚನ ಅನುಸಾರವಾಗಿ ಕೆಲವೊಂದು ಯಹೂದ್ಯರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಅವರು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು. ஆசாரியர்கள், பரிசேயர்கள் எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தும் அவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರೂ ಸಹ ಈ ಯಾಜಕರು, ಈ ಫರಿಸ್ಯರು ಅವರೆಲ್ಲರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬಲೇ ಇಲ್ಲ. இந்த பாடத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற 3 காரியங்களை எழுதிக் கொள்ளுங்கள். ಈ ಪಾಠದಿಂದ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. முதலாவதாக, தேவை வரும் பொழுது இயேசு பிரசன்னர் ஆகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ನಮಗೆ ಏನಾದರೂ ಅಗತ್ಯ ಬರಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಸನ್ನರಾಗುತ್ತಾರೆ. தேவைகள் வரும் பொழுது இயேசுவின் பிரசன்னத்தை பார்க்கிறோம். ನಮಗೆ ಅಗತ್ಯಗಳು ಬರಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಎರಡನೇದಾಗಿ, நமக்கு தேவை வரும் பொழுது நாங்கள் இயேசுவை தேடி வர வேண்டும். ನಮಗೆ ಅಗತ್ಯಗಳು ಬರಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಬೇಕು. ಮೂರನೇದಾಗಿ, இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳೆಲ್ಲವನ್ನು ಪೂರೈಸಿದಾಗ ನಾವು ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ನಾಲ್ಕನೇದಾಗಿ, நாங்கள் கற்றுக்கொடுகிற பாடம் என்னவென்றால், இயேசு செய்கிற அற்புதங்கள் எங்களுடைய விசுவாசத்தை ಕಟ್ಟಿ எழுப்புகிறது. ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನಾವು ಏನನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡುವ ಅದ್ಭುತಗಳು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವುದಾಗಿದೆ. 4 காரியங்களை பார்த்தோம். 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದೆವು. ಮೊದಲನೇದಾಗಿ, தேவை வரும் பொழுது இயேசு வருகிறார். ನಮ್ಮ ಅಗತ್ಯ ಬರಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುತ್ತಾರೆ. இரண்டாவதாக, நமக்கு தேவைகள் இருக்கும் பொழுது இயேசுவை தேட வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ, ನಮಗೆ ಅಗತ್ಯಗಳು ಬಂದಾಗ ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹುಡುಕಬೇಕು. மூன்றாவதாக, இயேசு அற்புதம் செய்யும் பொழுது நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ಮೂರನೇದಾಗಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದಾಗ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. நான்காவதாக, அவருடைய அற்புதத்தினால் நம்முடைய விசுவாசம் ಕಟ್ಟப்படுகிறது. ನಾಲ್ಕನೇದಾಗಿ, ಆತನ ಅದ್ಭುತದ ಮೂಲಕ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நல்ல பாடங்களை இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ಒಳ್ಳೆ ಪಾಠಗಳನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಕಲಿತುಕೊಂಡಿರಿ. மறக்க வேண்டாம், ಮರೆಯಬೇಡ್ರಿ. கண்ணூர் சபையில நாங்கள் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 10 மணியிலிருந்து 12:30 மணிக்கு நாங்கள் ஜெபத்தை மிக்க ஊக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರವರೆಗೂ ನಾವು 10 ಗಂಟೆ ಬೆಳಗ್ಗೆ 12 ಗಂಟೆ ಮಧ್ಯಾಹ್ನವರೆಗೂ ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. வெள்ளிக்கிழமையில நாங்கள் ஃப்ரைடே பிரேக் த்ரூ ஹீலிங் பிரேயர் என்று வைத்திருக்கிறோம். ಶುಕ್ರವಾರದಲ್ಲಿ ನಾವು ಶುಕ್ರವಾರ ಸ್ವಸ್ಥತೆ ಬಿಡುಗಡೆ ಕೂಟ ಎಂಬುದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. இந்த கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த அற்புதங்களையும் கூட்டத்தையும் இப்பொழுது
நீங்கள் நம்முடைய மீடியா உங்களுக்கு காண்பிப்பார்கள். ಹೋದ ಶುಕ್ರವಾರ ಕೂಟದಲ್ಲಿ ನಡೆದಿರುವ ಅದ್ಭುತಗಳು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಮೀಡಿಯಾ ನಿಮಗೆ ಈಗ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. This sister had spinal problem from 2011 and Jesus Christ healed her. Both her kidneys failed. This week when they went to scan, both the kidneys are normal. She had nerves swelling. She could not even carry paper. Come on, somebody give the Lord a good clap offering. In the last 4 months, kidney problem. If she tries to eat, she was vomiting. She came for the Friday prayer. She went home and she cooked her own meal and ate. வியாதினால அவங்களுக்கு இந்த இடது கண்ணு பார்வை கூட கம்ப்ளீட்டா போயிடுச்சு. வியாதியே வராம ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தது மாத்திரம் இல்ல, இந்த இடது கண்ணை பத்தி கொஞ்சமா பார்வையும் அவங்களுக்கு திரும்ப பெற்று. 4 years frozen shoulders and today she has come forward for a testimony. She was separated from her husband for 8 years. For 8 months she's been suffering from bleeding. After prayer, now God has restored their relationship. Now she's completely healed from her bleeding problem. From last 1 year, she had severe depression. For the first time she's coming to our church. Immediately she's delivered. ஜூலை மாதத்துல அவங்க கீழே வழுக்கி விழுந்துட்டு 3 இடத்துல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க உங்களால காரே ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஆண்டவர் ஹீல் பண்ணி இன்னைக்கு 6 பேரை கார்ல கூட்டிட்டு வந்தாங்க. She had a PCU problem for the last 7 months. Today she has absolute no problem. The third miracle is she has a Swift car. She got a gift as a BMW. Mother was suffering with disease and doctor had advised to remove her uterus. Without even having 1 rupee income, without loan, 84,000 rupees bill was paid miraculous. 1 month baby, 2 holes in the heart. So for 4.5 months it was in the hospital. See here, now the baby. நீங்களும் இந்த வெள்ளிக்கிழமை வாங்க கண்ணூருக்கு 10 மணிக்கு. ನೀವು ಸಹ ಈ ಶುಕ್ರವಾರ ಕಣ್ಣೂರಿಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ 10 ಗಂಟೆಗೆ ಬನ್ನಿ. நீங்க வீட்ல உட்கார்ந்து பயந்து போய் கிடக்கிறதை விட ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಭಯ ಪಟ್ಟುಕೊಂಡು ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ஒரு ஆட்டோ பிடிச்சோ கார்லயோ ஸ்கூட்டர்லயோ கண்ணூர் FGAG என்று ஜிபிஎஸ்ஸில் டைப் பண்ணினால் உங்களை கொண்டு வந்து நேரா எங்கள் சர்ச்சில் ಅದು ಕೊಂಡು ವரும். ನೀವು ಕಾರಲ್ಲೋ ಆಟೋನಲ್ಲೋ ಸ್ಕೂಟರಲ್ಲೋ ನೀವು GPS ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೂರ್ FGAG ಅಂತ ನೀವು ಟೈಪ್ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ನಿಮಗೆ ಸೀದಾ ಈ ಚರ್ಚ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. அல்லது போனால் கண்ணூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சைன் போர்டு போட்டிருக்கிறோம். ಅಲ್ಲದೆ ಹೋದರೆ ನೀವು ಕಣ್ಣೂರ್ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಇಳಿದಾಗ ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೂರ್ FGAG ಕಣ್ಣೂರ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸೈನ್ ಬೋರ್ಡ್ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. வாருங்கள், ಬನ್ನಿರಿ. ஜெபத்துக்கு வருகிறதுனால நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವುದರಿಂದ ನೀವು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ வெள்ளிக்கிழமைகளில் ராத்திரி 7:30 மணியிலிருந்து 8:30 மணி மட்டும் ஆங்கிலத்தில் நான் உங்களுக்கு ஜூம்ல 1 மணித்தியாலம் நான் ஜெபிக்கிறேன். ಪ್ರತಿ ಶುಕ್ರವಾರ 7:30 ಗಂಟೆಯಿಂದ 8:30 ಗಂಟೆವರೆಗೂ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಜೂಮ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த ஐடி நம்பரை நீங்கள் அனுப்பி அவர்களையும் இந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி எங்களோடு அந்த ஜூம்ல ಕಲಂದು ಕೊಳ್ಳ ವೈಯುங்கள். ನಿಮಗೆ ಪರಿಚಯ ಇರುವವರು ಕೂಡ ನೀವು ಈ ಜೂಮ್ ಮೀಟಿಂಗ್ ಐಡಿಯನ್ನು ಹಂಚಿಕೊಂಡು ಈ ಶುಕ್ರವಾರ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಆ ಜೂಮ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಸಹ ಭಾಗವಹಿಸುವಂತೆ ನೀವು ಮಾಡಿರಿ. ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் கொரோனா என்று சொல்லி வீட்டில் இருக்காமல் காலையில் 7 மணிக்கும் 8:30 மணிக்கும் 10 மணி 12 மணி 1:30 மணிக்கும் ಕಣ್ಣೂರಿಲ್ ಅರುಮೆಯಾನ ಆರಾಧನೆಗಳು ಇರುತ್ತದೆ. ಭಾನುವಾರಗಳಲ್ಲಿ ಕೊರೋನಾ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಭಯ ಪಟ್ಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲೇ ಇರದೆ ಬೆಳಿಗ್ಗೆ 7 ಗಂಟೆ 8:30 ಗಂಟೆ 10 ಗಂಟೆ 12 ಗಂಟೆ ಮತ್ತೆ 1:30 ಗಂಟೆಗೆ ನಮಗೆ ಹಲವಾರು ಆರಾಧನೆಗಳು ಇಲ್ಲಿದೆ. ಇಂದಿರಾ ನಗರಿலும் நமக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு 90 நிமிடம் இயேசுவோடு என்று அருமையான ஜெபம் இருக்கிறது. ಇಂದಿರಾನಗರಲ್ಲೂ ಸಹ ಶುಕ್ರವಾರದಲ್ಲಿ ಸಂಜೆ 6 ಗಂಟೆಗೆ ಯೇಸು ಒಟ್ಟಿಗೆ 90 ನಿಮಿಷಗಳು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಕೂಟ ಇದೆ. ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்திரா நகரில் 5:45க்கு
கன்னடா தமிழும், 7 மணிக்கும் 8:30 மணிக்கு தமிழும், 10:30 மணி 12:30 மணிக்கு ஆங்கில ஆராதனைகளும் என்னுடைய மகன் நடத்தி கொடுக்கிறார்கள். ಇಂದ್ರಾನಗರ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ 5:45ಗೆ ಕನ್ನಡ ಆರಾಧನೆ, 7 ಮತ್ತು 8ವರೆಗೆ ತಮಿಳು, ಮತ್ತೆ 10, 12ವರೆಗೆ ಮತ್ತೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆ ನನ್ನ ಮಗನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாருங்கள், ಬನ್ನಿರಿ, ஆண்டவரோடு கலந்து கொள்ளுங்கள், ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಸೇರಿಕೊಳ್ಳಿರಿ, ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡೋಣ. பரிசுத்த பிதாவே, ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯೇ, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಈ ಅದ್ಭುತವಾದ ದಿವಸಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்து கிடந்தோம். ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಕಾದಿದ್ದೆವು. ஆயிரக்கணக்கான மக்களை நீர் கூட்டிக் கொண்டு வந்தீர் ராஜா. ಸಾವಿರಾರು ಜನರನ್ನು ಸ್ವಾಮಿ ನೀನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದೆಪ್ಪ. உம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ನೋಡುವವರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. உமக்கு நன்றி சுவாமி. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. இயேசுவின் நாமத்தினால, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வியாதி வருத்தங்கள் நோய்களோடு வாழ்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும் சுவாமி. ರೋಗ ಮತ್ತೆ ಚಿಂತೆ ಯಾವುದಾದ್ರೂ ಕಷ್ಟದಿಂದ ಬದುಕಿರೋರಿಗೆ ಈಗಲೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಆಗಲಿ ಸ್ವಾಮಿ. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನಿನ್ನ ಕರಕ್ಕೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ இயேசுவின் நாமத்தினால. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Welcome to